IPL 2026 கிரிக்கெட் தொடருக்கான வீரர்கள் ஏலம் வரும் டிசம்பர் மாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை நடைபெறும் மினி ஏலத்தில் நிறைய அணிகள் தங்களுக்கு தேவையான முக்கிய வீரர்களை வாங்க தயாராகி வருகிறது. IPL 18வது சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ச்சியாக படுமோசமாக சொதப்பியது. இதனால் இந்த சீசன் சிறப்பான வீரர்களை வாங்க முடிவு செய்துள்ளனர். குறிப்பாக 18வது சீசனுக்கான மெகா ஏலத்தில் திறமையான பல வீரர்கள் இருந்தும் அவர்களை விட்டுவிட்டு தீபக் ஹூடா, ராகுல் திரிபாடி, விஜய் சங்கர் போன்றவர்களை வாங்கியது. இவர்கள் ஃபார்ம் அவுட் காரணமாக தங்களது கிரிக்கெட் கரியரின் கடைசி கட்டத்தில் இருக்கிறார்கள். இப்படி ஏலத்தில் சொதப்பி பிளேயிங் 11இல் ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர் ஆகியோருக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பினை வழங்கிய நிலையில் இவர்கள் தொடர்ச்சியாக படுமோசமாக சொதப்பி தொடர் தோல்விகளுக்கு முக்கிய காரணமாக இருந்தார்கள். 5 கோப்பைகளை வென்று வெற்றிகரமான அணியாக சென்னை கடந்த சீசனில் மோசமாக விளையாடி வரலாற்றில் முதன்முறையாக புள்ளி பட்டியலில் கடைசி இடம் பிடித்தது. தொடர் தோல்விகள் காரணமாக 10 போட்டிகளுக்கு பிறகு CSK ஆட்டங்களை பார்க்க ரசிகர்கள் அதிக ஆர்வம் காட்டவில்லை. IPL 19வது சீசனுக்கான மினி ஏலத்திற்கு முன் தேவையில்லாத வீரர்களை வெளியேற்றிவிட்டு மினி ஏலத்தில் தரமான வீரர்களை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் CSK இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு வெளியான தகவலில் CSKவில் இருந்து ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், தீபக் ஹூடா, டிவோன் கான்வே, சாம் கரன் ஆகியோர் வெளியேற்ற உள்ளதாக கூறப்பட்டது. IPL 19வது சீசனுக்கான மினி ஏலத்தில் இந்த 3 வீரர்கள் வெளியேறுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. மேலும் ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஓய்வு பெற்றுவிட்டனர். டிவோன் கான்வே, சாம் கரன் ஆகியோர் CSKவிற்காக கடந்த காலங்களில் சிறப்பாக செயல்பட்டிருந்தாலும் இவரை அணியில் தக்க வைக்க வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது.